திடீர்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருந்தார் சார். இப்போ பார்த்தா அது நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றது, செக்டார்ஸ் என்ன ஆச்சு, பேங்கிங் செக்டார்ல என்னதான் நடக்குது? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஏறாத பட்சத்தில் நிச்சயமாக வந்து அது பேங்கிங் செக்டாருக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பெல்லாம் வந்து குறைஞ்சி வந்துட்டு இருக்கோ அப்போ வந்து பர்சனல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறதா தான் இருக்க போகுது அப்படின்னு நம்பி 100 குவான்டிட்டி அதில் நான் ஃபஸ்ட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் எப்படி சொல்கிறாங்க? இந்த செக்மெண்ட் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு டைவர்சிஃபிகேஷன் ஆர்னோ அசெட் அலோகேஷன் அப்படின்றது வந்து ஒரு க்ரோத் வரப்போகுது அப்படின்றப்போ எதில் சார் நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் பார்க்கலாம்? இந்த மாதிரி செக்டார்ஸ் டக்குன்னு புஷ் ஆகும். இப்போது வார் முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்க போகுது? வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம முன்னாடியே நிறைய வாட்டி பேசியிருக்கோம், செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பேசியிருக்கோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பர்சனலாக நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க சொன்னார். முதல்ல என்னன்னா சார், இப்போது இந்த அன்சர்டனிட்டி டைம்ஸில் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸில் அவரோட போர்ட்ஃபோலியோவில் கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரும் ஆட்டோமொபைல் செக்டாரும் கொடுத்துருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருந்தார் சார். இப்போ பார்த்தா அது நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது, செக்டார்ஸ் என்ன ஆச்சு, பேங்கிங் செக்டாரில் என்னதான் நடக்குது அப்போ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு சார். பர்டிகுலராக பேங்கிங் செக்டார் ஆர் பேங்கிங் செக்டாரோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் ஆர் அந்த செக்டாரோட பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வீழ்ச்சி இருக்குது. இது ப்ரிவலண்ட்டாக நடக்கிறது என்னென்னா அந்த 28th February வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ட்ராப் பார்த்தோம். அன்சர்டனிட்டி வந்து பெரிய ஒரு விஷயம். அதனால வந்து ஒரு ரீசன் நம்ம இந்த வாரனால இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்டை பார்த்தோம். பட் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக நம்ம வந்து இந்த வாரோட எஃபெக்ட் குறையிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீன்ஸ் வந்து இப்போ ட்ரூஸ் சைன் ஆகிடுச்சு, டீல் சைன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஆகிட்டு இருக்கு. இந்த நேரங்களில் வந்து ஒருவேளை இது ட்ரூஸ் டீல் வந்து சைன் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ செக்டர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் வந்து பேங்கிங் செக்டார் ரொம்ப வருஷமாகவே லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாகவே வந்து டவுன் பர்ஃபார்மன்ஸு அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து கொஞ்சம் அப்வர்ட் மூமெண்ட் தெரிஞ்சுது. அதுக்குள்ளே வாரம் வந்து திருப்பி வந்து டவுன்வர்ட் மூமெண்ட் போயிடுச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க் ஸ்பேஸ் பர்டிகுலராக வந்து ஒரு அட்ராக்டிவ் ஸ்பேஸாக தெரியுது. அதில் வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இதில் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் மேலே போச்சு. பட் ப்ரைவேட் பேங்க் அந்த அளவுக்கு போகலை. 4-5 வருஷமாகவே ஒரே மாதிரி ரிட்டர்ன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சில ஸ்டாக்ஸோ ஓவரால் இண்டெக்ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இப்போ வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்டோரி நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும்போது கிரெடிட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஏறாத பட்சத்தில் நிச்சயமாக வந்து அது பேங்கிங் செக்டாருக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மொமெண்ட்லேயும் வந்து பேங்கிங் செக்டார் வந்து நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆஸ் எ செக்மெண்ட் மீடியம் டேர்முக்கு பேங்கிங் செக்டார் லுக்ஸ் நோ வெரி வெரி அட்ராக்டிவ். பேங்கிங் செக்டாரை பற்றி பேசும்போது இந்த அன்சர்டன் டைமில் ஓரளவு ரிட்டர்ன் கொடுத்த இன்னொரு செக்டாராக நான் பார்க்குறது வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் ஓரளவு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ட்ரூ சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பயங்கரமாக ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட க்ரோத் எப்படி சார் இருக்கும்? சரி, ஆட்டோமொபைல் செக்டாருக்கு என்னென்னா வந்து மெயினாக டிமாண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இன்னும் பர்சனல் வெஹிக்கிள்ஸ்னு 2 விஷயமா எடுத்துக்கலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஓரளவுக்கு வந்து பெட்டர்மெண்ட் இருந்தது லாஸ்ட் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸில். அதே மாதிரி பர்சனல் வெஹிக்கிள்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இதனால் நிறைய கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸ் நல்லா இருந்தது. இப்போ இந்த குவார்ட்டரில் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இந்த இன்புட் காஸ்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்ருக்கு. பட் என்னென்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓரியன்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் சென்சிட்டிவ் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பெல்லாம் வந்து குறைஞ்சி வந்துட்டுருக்கோ அப்போ வந்து பர்சனல் யூசேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸு அதோட டிமாண்ட் பெருகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, ஈஸி டு அஃபோர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லோன்ஸ் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. பர்சனல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிச்சயமாக வந்து பெருகும். அந்த ஒரு சினாரியோவை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இப்போ லாஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் கொஞ்சம் ஒரு எலிவேட்டட் லெவலில் காட்டுறதுனால கொஞ்சம் டைம் விட்டு பார்க்கணும். பட் ஒருவேளை இந்த ட்ரூஸ் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு வந்து எனர்ஜி லெவல் கிரைசிஸ் வரல, எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம். அந்த நேரத்துலேருந்து திரும்ப ஒரு டிமாண்ட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டார் கேன் டூ வெரி வெல். சார், செக்டார் வைஸ் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் நாளாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட டார்கெட்டே எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னா அதை எப்படியாவது 100 குவான்டிட்டிஸ் வாங்கி வச்சிடணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான விஷயம் சார். ஏன்னா அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறதா தான் இருக்க போகுது அப்படின்னு நம்பி 100 குவான்டிட்டி அதில் நான் ஃபஸ்ட்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் எப்படி சார் பார்க்குறீங்க? பேசிக் நிறைய தடவை நம்ம பேசுகிறது வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆர் ஃபோக்கஸ்டு, இது மாதிரி ஒரு விஷயம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. டைவர்சிஃபைடாக இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய இடத்துல அலோகேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே அப்படின்னா கூட வந்து நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் இப்படின்னு ஒரு டைவர்சிஃபைடாக ஓரளவுக்கு உங்களுடைய ரிஸ்க் ஆப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். அதேமாரி அசட் அலோகேஷன் பார்த்தோன்னா ஈக்விட்டி எவ்வளோ, டெட் எவ்வளோ, கோல்டு எவ்வளோ, இது மாதிரி அலோகேட் பண்ணாலும் உங்களுடைய அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிங்கன்னா அதுவும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பட் நம்ம ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது சில நேரங்களில் அந்த செக்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா லாஸஸ் கொடுக்கலாம். ரிஸ்க் வந்து அந்த அளவுக்கு அதிகமாகுது. அதாவது நம்ம வந்து இந்த செக்மெண்ட் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் வரக்கூடிய ஒரு என்ன விதமான சேஞ்சஸ் வந்ததுனாலும், ஒருவேளை அது வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஸ்ரப்ஷன்ஸாக இருக்கலாம், எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு இன்னோவேஷன் வருது, ஒரு டிஸ்ரப்ஷன் வருது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இண்டஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதனால் நமக்கு எவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு செக்மெண்ட்லேயோ ஒரு செக்டார்லேயோ நம்ம எக்ஸ்போஷர் எடுத்தோம்னா அது நல்லது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு தாலி பிளேட் இருக்குது அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியன் தாலி பிளேட் இருக்குன்னா எல்லாமே இருக்கும். அதில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். எனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாயசம் நிறைய எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சுகர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். பட் அதே நேரத்தில் எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பொரியலோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தையும் நம்ம அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சோன்னா டெஃபினட்டாக அதுக்கான ஒரு சைடு இம்பேக்டும் இருக்கும். பட் அதை விட பேலன்ஸ்டாக நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும், ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எடுக்கும்போது டெஃபினட்டாக அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். நமக்கு எது தேவைன்றது நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். டைவர்சிஃபிகேஷன் ஆர் அசட் அலோகேஷன் அப்படின்றது வந்து நிச்சயமாக இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு காலத்துலேயும் வந்து இன்வெஸ்டர்ஸ் மறந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு வந்து ரிஸ்க் அப்படைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது தெரிஞ்சுட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்க, அந்த செக்மெண்ட்டில் அதிகமாக அலோகேஷன் கொடுத்தாங்கன்னா அது நல்லது. பட் அதர்வைஸ் அவங்க டைவர்சிஃபைடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரூஸ் வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகி ஒரு க்ரோத் வரப்போகுது அப்படின்றப்போ எதில் சார் நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் பார்க்கலாம்? இந்த மாதிரி செக்டார்ஸ் டக்குன்னு புஷ் ஆகும் சார்? முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரீசன்ட் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயம் சொல்லும். இப்போ நம்ம பேங்கிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிச்சயமாக பேங்கிங்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட். ஏன்னா கிரெடிட் க்ரோத் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். அதில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாரோ பண்ணுறாங்க, இல்லை இண்டிவிஜுவல்ஸ் பாரோ பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கிங் ஆஸ் அ செக்மெண்ட் வந்து நிச்சயமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதேமாரி டிமாண்ட் ஓரியன்ட் செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். யூட்டிலிட்டிஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கெங்கே மந்த நிலை தெரிஞ்சதோ அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மாறும். இப்போ எனர்ஜினால நமக்கு நிறைய எஃபெக்ட் இருந்தது. இப்போ அந்த ப்ரெஷர் குறையுது அப்படின்னா எனர்ஜியை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸ் இருக்கும், அதை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ்லேயும் வந்து அவங்களுடைய காஸ்ட் திரும்ப குறைஞ்சி நார்மலைஸ் ஆகும். அப்போது அவங்களுடைய ப்ராஃபிட்ஸும் வந்து நார்மலைஸ் ஆகும், இல்லை வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு அதை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். ஒருவேளை அதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபண்ட் மேனேஜரோ இல்லை அதை பேக் பண்ணுற ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டோ அவங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த செக்மெண்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சைக்கிள்ஸே வந்து ரொம்ப ஷார்ட். இன்றைக்கி ரொம்ப பெரிய சைக்கிள் கிடையாது. ஒரு செக்மெண்ட்டோ ஒரு ஸ்டாக் இதுவோ எடுத்துருந்தோன்னா அதோட ரேலியே ஒரு 3 to 6 months தான் நடக்குது. அதுக்குள்ளே அடுத்த சைக்கிள் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம நல்ல ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம போன வீடியோவில் கோல்டை பற்றி பேசியிருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வார் போயிட்டு தான் இருந்துச்சு ஒழிய ஒரு அமைதி ஒப்புதலுக்கெல்லாம் ஒத்து வரல. அவங்க இப்போ தான் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா கோல்டு எப்பயுமே அன்சர்டனில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி அது நடக்கல. ஓரளவு அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் தான் இருந்துச்சு கோல்டு. இப்போது வார் முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்க போகுது? கோல்டு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல அசெட் கிளாஸ். அதுக்கான அதுக்குன்னு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்பயுமே இருக்க தான் செய்யும். இது ஏன் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா ஓவர் வேல்யூவேஷன் நல்ல கரெக்ட் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன் வந்து ஃபேரா அப்படின்னு கேட்டோன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் வந்து அந்த ஃபேர் வேல்யூவேஷனோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு வந்து ஃபேர் வேல்யூவேஷனோட தாண்டி நிறைய
இதுவாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வாலடைல் சினாரியோ நீடிக்குமா, உலகத்தில் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது இன்னைக்கு ஆன்சர் பண்ண முடியாது நம்மளால. ஒருவேளை இருந்தது அப்படின்னா கோல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசெட் கிளாஸ். பட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிட்டுன்னா கோல்டோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆனது 1 or 2 years இருக்காது, அது வந்து சில காலம் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லா தடவையும் கோல்டு வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த டைம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு 5-7 years வந்து ரிட்டர்னே இல்லாமல் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டுன்ற ஒரு அசெட் கிளாஸில் நீங்கள் அலோகேஷன் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 years வந்து மினிமம் டைம் கொடுங்க. 8 years ஆச்சும் ஒரு சைக்கிள் அப்படின்றது வந்து கோல்ட்லேயும் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதேமாரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பயன் தரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.